Hi everyone, welcome to NetEnglit UGTRB exam seriesல டுடே ஃப்ரான்சிஸ் பேக்கனோட எஸ்ஸே ஆஃப் ஸ்டடீஸ் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். சார் ஃப்ரான்சிஸ் பேக்கன் he was born in the year 1561 and he died in the year 1626 and இவர் வந்து லிட்ரேச்சரில் அவரோட எஸ்ஸேஸ்க்கு தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாக வந்து இருந்திருக்காங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட 58 எஸ்ஸேஸ் வந்து எழுதியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஃபேமஸான எஸ்ஸேஸாக வந்து இருக்குது. இந்த எஸ்ஸேஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலான விஸ்டம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குமா, ஜென்ரலான ட்ரூத், ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கொடுக்குற மாதிரி உங்களோட எஸ்ஸேஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்ஸேயோட ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா அஃபாரிஸ்டிக் ஸ்டைல் ஆர் அஃபாரிசம் அப்படின்னு சொல்லலாம். அஃபாரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ட்ரூத்தாக இருக்கலாம், அதுனா ஒரு ஜென்ரலான ஒரு பிரின்சிபலாக இருக்கலாம். அதை வந்து ரொம்ப கன்சைஸாக கொடுக்குறது. கன்சைஸ் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்குறது. இப்போ நம்ம திருக்குறள்லாம் இருக்குல்ல, ஒரு கிரேட்டான விஷயத்த ஷார்ட்டாகவே நம்ம திருவள்ளுவர் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டைலுக்கு பேர் தான் அஃபாரிசம். ரொம்ப கன்சைஸாக ஜெனரலான ட்ரூத் ஆர் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஷார்ட்டாக பட் அட் த சேம் டைம் ரொம்ப விட்டியாக சொல்கிறது. ஸோ இவரோட ஸ்டைலில் அஃபாரிஸ்டிக்காக எழுதியிருக்காங்க, ரொம்ப ஃபார்மலாக தான் எழுதியிருக்காங்க. அவரோட பர்சனல் பற்றிலாம் எழுதலை, இம்பர்சனலாக ஜெனரலான விஷயங்கள் பற்றி தான் இவர் வந்து எழுதியிருக்காரு. அந்த எஸ்ஸே எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குமா, அண்ட் அந்த எஸ்ஸேஸில் நிறைய கொட்டேஷன்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்கலாமா. இந்த எஸ்ஸேஸ் எல்லாத்தையும் 1597 தான் முதல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் எடிஷனில் மொத்தமே 10 எஸ்ஸேஸ் தான் இருந்திருக்கு. லேட்டர் 1625 58 எஸ்ஸேஸ் வந்து மொத்தமாக வந்து கம்போஸ் பண்ணி செகண்ட் எடிஷனாக அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ 1625 அவர் கம்போஸ் பண்ணும்போது அதில் மொத்தம் 58 எஸ்ஸேஸ் வந்து இருந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரோட எஸ்ஸேஸ் எல்லாமே வந்து அவர் நல்லா ஹியூமனிட்டியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி அதை அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஹியூமன் பீயிங்ஸோட லைஃப்பில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் ரொம்ப கிரவுண்டடாக போய் அப்சர்வ் பண்ணி அதை எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்களாம். இவங்க எஸ்ஸேஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு கவுன்சில், ஒரு அட்வைஸாக கூட எடுத்துக்கலாமா. ப்ரைவேட் லைஃப்லையும் சரி, பப்ளிக் லைஃப்லையும் சரி, இவரோட எஸ்ஸேஸை நம்ம ஃபாலோ பண்ணி வாழ்னா நம்மளோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். இவரை பற்றின ஒரு கொட்டேஷன் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த பிரைட்டஸ்ட், வைசஸ்ட் அண்ட் நோபிளஸ்ட் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஒரு கொட்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு கிரேட்டான பர்சன்ல. ஸோ அவரை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு த பிரைட்டஸ்ட், வைசஸ்ட் அண்ட் த நோபிளஸ்ட் ஆஃப் மேன்கைண்ட்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இவர் தான் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸேயாகவும் இருந்திருக்காங்க, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ப்ரோஸாகவும் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு கிரேட்டான ஒரு பர்சன் தான் இந்த ஃப்ரான்சிஸ் பேக்கனாக வந்து இருந்திருக்காங்க. ஹி இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் எஸ்ஸேஸ். தென் இந்த எஸ்ஸே ஆஃப் ஸ்டடீஸ்குள்ளே போவோம். இந்த ஆஃப் ஸ்டடீஸ் வந்து படிக்காத ஒரு பர்சன் வந்து லிட்ரேச்சரில் இருக்கவே முடியாது. ஷார்ட்டான ஒரு எஸ்ஸே தான், பட் அதுக்குள்ளே அவ்வளோ மீனிங்கை வந்து ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஃபுல்லாகவே ஸ்டஃப் பண்ணி வந்து வச்சிருக்காரு. இதில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான கொட்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கும்போது படிக்கிறது, புக் ரீட் பண்ணுறது, இதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி எல்லாமே தான் இந்த எஸ்ஸேல வந்து பேசியிருக்காங்க. முதல்ல ஸ்டடி சர்வ்ஸ் ஃபார் டிலைட், ஃபார் ஆர்னமெண்ட் அண்ட் ஃபார் எபிலிட்டி. இதுதான் இந்த எஸ்ஸேயோட ஃபர்ஸ்ட் லைனாக வந்து இருக்குது. ஸ்டடீஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் டிலைட், ஃபார் டிலைட்டுங்கும் போது பர்சனல் என்ஜாய்மெண்ட். நமக்கு வந்து ஒரு புக்கை ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு ப்ளஷர் கொடுக்கும்ல. ஸோ அந்த ப்ளஷருக்காக ஸ்டடீஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுதான். ஒரு நாவலோ, ஒரு ஹிஸ்ட்ரி புக்கோ, ஒரு பசிலோ, ஏதோ ஒன்று நம்ம வந்து பண்ணுறோம் புக்கில், அது வந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ ஸ்டடீஸ் வந்து டிலைட்காக ஃபர்ஸ்ட் பர்பஸை வந்து சர்வ் பண்ணுது. செகண்ட் பர்பஸ் வந்து ஃபார் ஆர்னமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஒரு புக்கை நம்ம படிக்கும்போது அந்த புக்கிலேருந்து நமக்கு வந்து நாலேஜ் வரும், அப்படி தானே. அந்த நாலேஜை நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம், ஒருத்தவங்க கூட பேசும்போது அந்த கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட கேரக்டரும் கூட அப்படியே வந்து பில்ட் ஆகும். ஃபார் ஆர்னமெண்ட் அப்படிங்கும்போது கான்வர்சேஷனில் நம்ம பேசுகிறோம்ல, பேசும்போது நம்ம வந்து ஒரு சோஷியலி ரிஃபைன்டு பர்சனாக மற்றவங்களுக்கு நம்ம வந்து தெரியும். ஸோ அதுதான் இதோட செகண்ட் பர்பஸாக இருக்குது. ஃபார் ஆர்னமெண்ட், உங்களோட நாலேஜை மற்றவங்க கிட்ட அந்த கான்வர்சேஷனில் காட்டுறது, நல்லா எலிகண்ட்டாக வைஸாக பேசுறது, அதுதான் ஆர்னமெண்ட்னு சொல்கிறாங்க. ஃபார் எபிலிட்டி, ஃபார் எபிலிட்டி அப்படிங்கும்போது நீங்கள் படித்தாதான் ப்ராக்டிக்கலான ஸ்கில்ஸில் உங்களோட நாலேஜை நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் படிக்கும்போது உங்கள் மைண்ட் வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். எப்படி ஒரு விஷயத்தை நம்ம வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி ரீசன் பண்ணணும், ப்ராப்ளம் சால்விங்லாம் எப்படி பண்ணணும், இந்த எபிலிட்டி எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் வந்து கொடுக்கும். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலான யூஸ்ஃபுல்னஸ், அதுதான் ஃபார் எபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டடீஸ் வந்து 3 பர்பஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. ஃபார் டிலைட், டிலைட் வந்து ரொம்ப ப்ரைவேட்டான ஒரு பிளேஸில் உட்காந்து நம்ம புக்கை வந்து வாசித்து
படித்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து ஒரு ப்ளெஷரை வந்து கொடுக்கும். அதுதான் ப்ரைவேட்னஸ் அண்ட் ரிட்டையரிங்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து காமாக உட்காந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு வந்து டிலைட் வந்து கொடுக்கும். ஃபார் ஆர்னமெண்ட் வந்து எதில் இருக்குது? டிஸ்கோஸில் வந்து இருக்குது. டிஸ்கோஸ் அப்படின்னா பேசுகிறது. மற்றவங்க கிட்ட பேசும்போது நம்மளோட நாலேஜை வந்து நம்ம வந்து வெளியே வந்து காட்டலாம். சோஷியலி ரிஃபைன்டு பர்சனாக நம்ம அவங்களுக்கு முன்னாடி வந்து தெரியலாம். அண்ட் ஃபார் எபிலிட்டி அப்படிங்கும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, மற்றவங்கள வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்மளோட ப்ராக்டிக்கல் ஸ்கில்லை எப்படி நம்ம பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸோ ஏதோ ஒரு விஷயத்துலையோ நம்ம அப்ளை பண்ணுறது, அதுதான் எபிலிட்டியாக வந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட் லைன்ஸ் வந்து பார்ப்போம். இதில் எக்ஸ்பர்ட்மென் அண்ட் லேர்னட்மென் இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்க ஒரு டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பர்ட்மென் அப்படின்னா ஸ்கில்டு மென், ஒரு விஷயத்தை அவங்களால ஸ்கில்ஃபுல்லாக செய்ய முடியும், அவங்களுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எக்ஸ்பர்ட்மென். இவங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு இப்போ ஒரு மெக்கானிக் இருக்காங்கன்னு வைங்களா, அவங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. பட் அந்த மிஷினரி பற்றி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இவங்க எல்லாருமே வந்து ஸ்கில்டு மென். இந்த ஸ்கில்டு மென்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களால ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க் எல்லாத்தையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும்ல. ஸோ ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்கை வந்து இந்த எக்ஸ்பர்ட் மென்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா, அதை பற்றின டெசிஷன் எல்லாமே வந்து அவங்களால எடுக்க முடியுமா. பட் இந்த ஸ்மால் விஷயங்களை பற்றி மட்டும்தான் இவங்களால டிசைட் பண்ண முடியும். பட் லேர்னட் மேன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பிக்கான பிளான், ஓவராலான ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே வந்து இந்த லேர்னட் மேனால் தான் கொடுக்க முடியும். இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து படித்த மேனால் தான் முடியும். ஸோ 2 பேருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை வந்து நெக்ஸ்ட் லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பர்ட் மென் வந்து ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்கை வந்து ஹேண்டில் பண்ணலாம், அவங்க டெசிஷன்ஸும் எடுப்பாங்க. பட் அது எல்லாமே வந்து மினியேச்சர் லெவலில் தான் இருக்கும். லேர்னட் மேன் தான் ஓவராலான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான லைன் வந்து என்ன அப்படின்னா டு ஸ்பெண்ட் டூ மச் டைம் இன் ஸ்டடீஸ் இஸ் ஸ்லாத், டு யூஸ் தெம் too much for ornament is affectation, to make judgment wholly by their rules is the humor of a scholar. இதுவும் இந்த எஸ்ஸேல இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான லைன் தான். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்து டூ மச்சான டைம் எல்லாத்தையுமே ஸ்டடியிலேயே அவர் வந்து இருக்கார், ஃபுல்லாகவே படிச்சுக்கிட்டே இருக்கார், அவர் வந்து வேறு எதுவுமே செய்யலை, ஜஸ்ட் படிச்சுட்டே மட்டும் இருக்கார் அப்படின்னா அது வந்து எதை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்லாத்தை வந்து க்ரியேட் பண்ணோம். ஸ்லாத் அப்படின்னா ரொம்ப லேசியாக இருக்குது, அவங்க வந்து வேறு எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்களா, லேசியாக உட்காந்து படிச்சுட்டே மட்டும்தான் இருப்பாங்களாம். இது வந்து லேசினஸை தான் க்ரியேட் பண்ணும். ரொம்ப நேரம் உட்காந்து நம்ம படிச்சுக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாது. அடுத்து நாலேஜை வந்து ரொம்ப ஆர்னமெண்டலாக யூஸ் பண்ணுறது. யார்கிட்ட போய் பேசினாலும் என்னோட நாலேஜை நான் வந்து ஷோ ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அதை வந்து அஃபெக்டேஷன்னு சொல்கிறாங்க. அஃபெக்டேஷன் அப்படின்னா ஃபால்ஸ் டிஸ்பிளே, ப்ரிட்டன் பண்ணுறது, நடிக்கிறது. ஒரு மனுஷன் எப்போவுமே நாலேஜபிளாக பேச முடியுமா? அவனுக்கும் தெரியாத விஷயங்கள் சில இருக்க தான் செய்யும். பட் சிலர் இருப்பாங்க, அவங்க யார்கிட்ட பேசினாலுமே வந்து ரொம்ப நாலேஜ் ஷோ ஆஃப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஆர்னமெண்ட்டை அவங்க ஷோகேஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அது வந்து ஒரு அஃபெக்டேஷன் தான், ஃபால்ஸான டிஸ்பிளே ஆர் ப்ரிட்டன்ஷியஸ் அப்படின்னு சொல்லி பேக்கன் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த புக்கில் இருக்க ரூலை வச்சு தான் அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்களாம். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹியூமர் ஆஃப் அ ஸ்காலர்னு சொல்கிறாங்க. நல்லா படித்த ஒரு மேன் இருக்கான்னு வைங்களா, அவன் வந்து எதுனாலும் புக்கில் இந்த ரூல் இப்படி தான் இருக்குது, ஸோ இப்படி தான் நடக்கணும் அப்படி சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பானா. அது வந்து அவனோட நேரோவான மைண்ட் செட்டை தான் காட்டுது. அவன் நல்லா படித்த பர்சனாக இருக்கலாம், பட் புக்கில் அப்படியே அந்த ரூல்ஸ் படி தான் வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்மளால இருக்க முடியாதுல்ல. ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இப்படி புக்கில் இப்படி தான் இருக்குது, இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கான்ல, அவன் வந்து ரொம்ப நேரோ மைண்ட் செட் இருக்க ஒரு ஸ்காலர்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதிகமாக படித்தா அது வந்து லேசினஸை க்ரியேட் பண்ணும், ரொம்ப ஆர்னமெண்டலாக நாலேஜை ஷோ ஆஃப் பண்ணால் அது வந்து அஃபெக்டேஷன். எல்லாத்தையுமே வந்து புக் ரூல்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணிவிட்டு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ணாமல் இருக்கிற பர்சன் வந்து ரொம்ப நேரோ மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அப்படின்னா ரொம்ப குறுகிய மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக வந்து இருப்பாராம். தென் நெக்ஸ்ட் செட் ஆஃப் லைன்ஸ் வந்து பார்ப்போம். இந்த ஸ்டடி வந்து நம்மளோட நேச்சுரல் டேலண்ட்டை வந்து இன்னுமே பெட்டர் வந்து பண்ணுமா. ஒவ்வொருத்தருக்கும் உள்ள நேச்சுரலான டேலண்ட் இருக்குல்ல, அந்த டேலண்ட் வந்து ஒரு வைல்டான பிளான்ட் மாதிரி தான். அந்த வைல்டான பிளான்ட்டை நம்ம ஷேப் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரீயாக வந்து மாற முடியும், அப்படி தானே. ஸோ இந்த டேலண்ட் அப்படிங்கிற வைல்டு பிளான்ட்டை ஷேப்
பண்ணுறதுக்கு தேவையானது வந்து இந்த ஸ்டடி தான் சொல்லியிருக்காங்க. நம்மளோட நேச்சுரல் டேலண்ட் எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்டடி தான் பெட்டர்மெண்ட் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேக்கன் வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொட்டேஷன் இருக்கு. கிராஃப்டி மென் கண்டெம் ஸ்டடீஸ், சிம்பிள் மென் அட்மையர் தெம் அண்ட் வைஸ் மென் யூஸ் தெம். கிராஃப்டி மென் அப்படின்னா ரொம்ப கன்னிங்காக இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மென்னை தான் கிராஃப்டி மென்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து படிப்புலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து படிப்பை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்களாம், கண்டம் பண்ணி வேண்டாம்னு சொல்லிடுவாங்களாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து விஸ்டமை விட மேனிப்புலேஷனை தான் அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸாக அவங்க வந்து கருதுவாங்களாம். படிப்பு எதுக்கு போட்டு படிச்சுக்கிட்டு ஒருத்தனை போயிட்டு அழகாக நம்ம ஏமாற்றி நம்ம வந்து காசை வந்து சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் இந்த கன்னிங் மேனாக வந்து இருப்பாங்களாம். ஸோ கிராஃப்டியான மென் வந்து அவங்க படிக்கலாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த படிப்பை வந்து கண்டம் பண்ணிடுறாங்க. தென் அடுத்து சிம்பிள் மென் அட்மையர் தெம். சிம்பிள் மென் அப்படின்னா ரொம்ப ஒரு அன்எஜுகேட்டட் பர்சனாக இருக்கலாம், நிறைய தெரியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கலாம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டடீஸை வந்து ரொம்ப ஒரு ஒண்டர் மாதிரி பார்ப்பாங்களாம், அட்மையர் பண்ணி பார்ப்பாங்களாம். படிக்காதவங்களுக்கு தானே படிப்போட அருமை தெரியும். ஸோ இந்த சிம்பிள் மென் எல்லாருமே வந்து இந்த படிப்பை ரொம்ப அட்மையர் பண்ணி பார்ப்பாங்களாம். பட் அவங்களால படிக்க முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் இந்த ஸ்டடீஸை வந்து ரொம்ப அட்மையர் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் கடைசி செட் வைஸ் மென், இவங்க தான் இந்த ஸ்டடீஸை வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். இவங்களுக்கு படிப்போட அருமை வந்து நல்லா தெரியும், ப்ராக்டிக்கலான விஸ்டம் எல்லாம் எவ்வளோ இந்த ஸ்டடீஸ் வந்து கொடுக்கும்னு சொல்லி தெரியும். அந்த நாலேஜ் எல்லாத்தையுமே வந்து இவங்க ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுவாங்க, ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுவாங்க, ஒரு கிரேட்டான பொசிஷனுக்கு வந்து இவங்க போவாங்க. ஸோ கிராஃப்டி மென் கண்டெம் ஸ்டடீஸ், சிம்பிள் மென் அட்மையர் தெம் அண்ட் வைஸ் மென் யூஸ் தெம். அண்ட் பேக்கன் சொல்கிறாங்க இந்த படிப்பு நல்லா படிக்கிறோம்ல, அது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்காது. ரியல் லைஃப்பில் நம்ம அந்த நாலேஜை வந்து யூஸ் பண்ணணும், ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அப்சர்வேஷன் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்டடீஸோட உண்மையான யூசேஜ் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஜஸ்ட் இப்போ காலேஜுக்கு போயிட்டு எல்லாரும் படிக்கிறாங்க அப்படி தானே எல்லாருமே கிரேட்டான பர்சனாக மாறிடுறாங்களா? இல்லை, யாரெல்லாம் அந்த நாலேஜை அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த நாலேஜை வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் கிரேட்டான பர்சனாக ஆக முடியும். ஸோ ஜஸ்ட்டு நீ போயிட்டு நீ படித்தா மட்டும் போதாது, அதை ரியல் லைஃப்பில் யூஸும் பண்ணணும் அப்படிங்கிறத பேக்கன் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொட்டேஷன், ரீட் நாட் டு கான்ட்ராடிக்ட் அண்ட் கன்ஃபியூட், நாட் டு பிலீவ் அண்ட் டேக் ஃபார் கிராண்டட், நாட் டு ஃபைண்ட் டாக் அண்ட் டிஸ்கோர்ஸ் பட் டு வெய் அண்ட் கன்சிடர். நம்ம எதுக்காகலாம் படிக்கக்கூடாது, எதுக்காக படிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ரீட் நாட் டு கான்ட்ராடிக்ட் அண்ட் கன்ஃபியூட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு புக்கை வந்து படிக்கிறோம், படித்து அதை வந்து மற்றவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீ வந்து சொன்ன பாயிண்ட் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கான்ட்ராடிக்ட் பண்ணி, கன்ஃபியூட் அப்படின்னா ஆர்கியூ பண்ணுறது, அதுக்காக நம்ம வந்து படிக்கக்கூடாது. மற்றவங்க கிட்ட இந்த என்னோட நாலேஜை நான் வந்து ஷோ ஆஃப் பண்ணி இது தப்பு அப்படின்னு சொல்லி சண்டை போடக்கூடாது. அதான் மொதல் பாயிண்ட்டாக இருக்குது. தென் எதுக்காக ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் பிளைண்டாக எல்லாத்தையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்காக ரீட் பண்ணக்கூடாது. புக்லேயும் கூட சம்டைம்ஸ் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கும். மிஸ்டேக்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஒருத்தர் சொல்கிற கருத்து வந்து உன்னோட கருத்துக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும்ல. ஸோ அதனால் அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறக்காக நீ எல்லாத்தையும் பிளைண்டாக அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய தேவை வந்து கிடையாது. அதுதான் நாட் டு பிலீவ் அண்ட் டேக் ஃபார் கிராண்டட். பிளைண்டாக எல்லாத்தையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நாட் டு ஃபைண்ட் டாக் அண்ட் டிஸ்கோர்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டாக் ஆர் ஒரு டிஸ்கோர்ஸ் அப்படின்னா, டிஸ்கோர்ஸ் அப்படின்னாலும் பேசுகிறது தான். இந்த சின்ன ஸ்மால் டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கண்டென்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நீ வந்து படிக்க வேண்டாம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளாக உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், உனக்கும் வந்து அந்த மொபைல் ஃபோன் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கும். ஸோ அதுக்காக நீ போயிட்டு ஒரு புக்கோ இல்லைனா கூகுள்லேயோ சர்ச் பண்ணி படித்து இந்த மொபைலில் இந்த ஃபீச்சர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மால் டாக்குக்காகலாம் நீ வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாதான். உன்னோட ஸ்மால் டாக் என்ன கண்டென்ட்டாக வேணால் இருக்கலாம், இந்த ஸ்மால் டாக்கை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நீ வந்து படிக்க வந்து வேண்டாம். பட் டு வெய் அண்ட் கன்சிடர், நீ எதுக்காக ரீட் பண்ணோம் அப்படின்னா கேர்ஃபுல்லாக அதை வந்து படித்து அதை வெய் பண்ணி அதை கன்சிடர் பண்ணணுமா. நீ அதை வந்து கேர்ஃபுல்லாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நீ வந்து ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் லைனில் பேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்ததுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொட்டேஷன் தான், சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட்
others to be swallowed and some few to be chewed and digested. இதில் சில புக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து சம் பார்ட்ஸாக மட்டும் நம்ம வந்து படித்தா வந்து போதுமா. இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ பொயட்ரி கலெக்ஷன் இருக்கும், ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் ஆர் எஸ்ஏ கலெக்ஷன்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ளெஷர் வந்து கொடுக்குற மாதிரி புக்ஸாக வந்து இருக்கும். இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்டையராக ஃபுல்லாகவே படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. உனக்கு எந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டோரியை மட்டும் நீ வந்து போயிட்டு படிச்சுட்டு வந்தால் போதும். டேஸ்டட், உனக்கு எந்த டேஸ்ட் இப்போ வேணுமோ அந்த டேஸ்ட்டில் இருக்க ஸ்டோரியை போயிட்டு நீ வந்து படிச்சுட்டு வந்தால் போதும். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் புக்ஸ் டு பி டேஸ்டட். ஒரு பார்ட் அந்த புக்கில் இருக்க ஒரு சின்ன பார்ட் வந்து படித்தா கூட நம்ம வந்து போதும். சம் அதர் புக்ஸ், இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீட் பண்ணுவோம், ஃபுல்லாகவே ரீட் பண்ணுவோம். பட் ரொம்ப க்யூரியஸாக போயிட்டு அதோட டீப்பான மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண மாட்டோம். இந்த புக்கெல்லாம் எந்த மாதிரி புக் அப்படின்னா இப்போ பெஸ்ட் செல்லிங்கான நாவல்ஸாக இருக்கலாம், ஒருத்தரோட பயோகிராஃபிஸாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வாசிப்போம், வேகமாக வாசிப்போம். பட் டீப்பான அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து பண்ண மாட்டோம். இந்த புக்ஸ் தான் என்ன அப்படின்னா புக்ஸ் டு பி ஸ்வாலோடு. ஸ்வாலோ அப்படின்னா விழுங்குறது. ஜஸ்ட் நம்ம அதை வந்து விழுங்குறோம். ஒரு ஃபுட்டை வந்து முதல்ல டேஸ்ட் பண்ணுறோம், அப்புறம் வந்து விழுங்குவோம்ல. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பெஸ்ட் செல்லிங்கான புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்வாலோ பண்ணால் போதும். சம் ஃபியூ புக்ஸ், இந்த ஃபியூ புக்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சூ பண்ணி டைஜஸ்ட் பண்ணுமா. சூ பண்ணோம் அப்படின்னா நல்லா சவைச்சு சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து நல்லா ஹோலாக ரீட் பண்ணணுமா. ரொம்ப டிலிஜென்ஸான அட்டென்ஷனோட அதை வந்து ரீட் பண்ணணுமா. டிலிஜென்ஸ் அப்படின்னா கேர்ஃபுல்லான ஒரு எஃபர்ட் வந்து போட்டு நம்ம வந்து ரீட் பண்ணணும். இதெல்லாம் என்ன மாதிரி புக்ஸ் அப்படின்னா ஃபிலாசபிக்கல் புக்ஸாக இருக்கலாம், இப்போ லிட்ரேச்சர்லேயே ரொம்ப கிளாசிக்கான புக்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்லோவாக வாசிக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லான அட்டென்ஷன் கொடுத்து நம்ம வந்து வாசிக்கணுமா. அதுதான் சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், அதர்ஸ் டு பி ஸ்வாலோட் அண்ட் சம் ஃபியூ டு பி சூட் அண்ட் டைஜஸ்டட். இதுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக, இது வந்து பேக்கன் கொடுக்கல, சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் பண்ணுற புக்ஸ். இதுக்கு வந்து ஏசோப்ஸோட ஃபேபிள்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். நம்ம ஹேர் அண்ட் த டாட்டாய் ஸ்டோரிலாம் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து இதில் இருக்கிறது தான். இதில் ஏதாவது ஒரு ஷார்ட் ஸ்டோரி நம்ம வந்து டேஸ்ட் பண்ணுறக்காக நம்ம வந்து படிச்சுக்கலாமா. சம் புக்ஸ் டு பி ஸ்வாலோடுன்னு இருக்குல்ல, இது வந்து ரொம்ப பெஸ்ட் செல்லிங்கான புக்ஸ். இப்போ வந்து ஹாரி பாட்டர் அந்த வெர்ஷன்லாம் இருக்குது, அது எல்லாமே பெஸ்ட் செல்லிங்கான ஒர்க்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து ரீட் பண்ணலாம், பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப டெலிஜென்ட்டாக ரீட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. பட் கிளாசிக்கல் புக்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஜேன் ஏயர் மாதிரி கிரேட்டான ஒர்க்ஸ், இதெல்லாம் ரொம்ப நம்ம கேர்ஃபுல் அண்ட் டிலிஜென்ட்டான எஃபர்ட்டோட நம்ம வந்து ரீட் பண்ணலாமா. தென் புக்ஸை வந்து எப்படி ரீட் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. நீ ஒரு புக்கு வாசிக்க அப்படின்னா அந்த புக்கு வந்து நீ வந்து டைரெக்டாக தான் ரீட் பண்ணணுமா. இப்போ ரொம்ப லெஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸாக இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு வேணால் நம்ம வந்து சம்மரிஸ் போயிட்டு படிச்சுக்கலாமா. இதெல்லாம் ரொம்ப ட்ரிவியலான சப்ஜெக்ட் இருக்க புக்ஸ் ஆர் லோவர் குவாலிட்டியில் இருக்க புக்ஸ், அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து சம்மரியை வந்து ரிலை பண்ணணுமா. பட் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நேரடியாக அந்த டெக்ஸ்ட்டை தான் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேக்பெத் மாதிரியான கிரேட்டான ஒர்க்ஸ் எல்லாம் அந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து படிக்கணுமே தவிர அதுக்கு சம்மரின்னு சொல்லி வெளிவிட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதை நம்ம வந்து ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் லைனில் டிஸ்டில்டு புக்ஸ் ஆர் லைக் காமன் டிஸ்டில்டு வாட்டர்ஸ் ஃப்ளாஷி திங்ஸ். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான லைன் தான். இதில் இந்த டிஸ்டில்டு புக்ஸ் அப்படின்னா அப்ரிஜ்டு வெர்ஷனில் இருக்குது இந்த சம்மரி மாதிரியான ஒர்க்ஸ் இருக்குல்ல, இந்த புக்ஸ் எல்லாத்தையும் வந்து காமன் டிஸ்டில்டு வாட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. காமன் டிஸ்டில்டு வாட்டர்ஸ் அப்படின்னா ரொம்ப மேல்டாப்பமாக தண்ணி ஓடுச்சு அப்படின்னா அதை தான் காமன் டிஸ்டில்டு வாட்டர்னு சொல்லுவோம். இப்போ நேச்சுரலான ஸ்ப்ரிங் வாட்டர், அதுலேருந்து நமக்கு வந்து டேஸ்டான வாட்டர்லாம் கிடைக்கும். இப்படி மேல்டாப்பமான ஓடுற தண்ணி எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஒரு கிரேட்டான ஒரு ஸ்வீட்னஸ் எல்லாம் இருக்காது. இந்த அப்ரிஜ்டு வெர்ஷன் புக்ஸும் இந்த டிஸ்டில்டு வாட்டர்ஸ் மாதிரி தான். ஜஸ்ட் அது வந்து ஒரு ஃப்ளாஷியான திங் தான், பட் அதில் ஒரு டெப்த்தோ ஒரு சப்ஸ்டன்ஸோ வந்து இருக்காது அப்படிங்கிறத இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்டில்டு புக்ஸ் அப்படின்னா அப்ரிஜ்டு வெர்ஷனில் இருக்க புக் வந்து சும்மா மேல்டாப்பமாக ஓடுற தண்ணி மாதிரி தான். அது வந்து ஒரு டெப்த்தான மீனிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்காது. அது ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஷியான திங்ஸ், ரொம்ப ஒரு ஆர்னமெண்டலான ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைனில் பேக்கன் வந்து நம்மளை வந்து வார்ன் பண்ணுறாங்களாம். இந்த மாதிரி சம்மரிஸ் படிக்கிறது, எக்ஸ்ட்ராக்ட் படிக்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம மைனர் ஒர்க்ஸ்க்கு வேணால் வச்சுக்கலாம், பட் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ்க்கு நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி சம்மரிஸ் எல்லாம் படித்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஷாலோவான நாலேஜ் தான் கிடைக்கும். இப்போ மேக்பெத்தோட சம்மரி படிக்கிறீங்க அப்படின்னா மேக்பெத்தோட அந்த ஒன் லைன் இருக்குல்ல, அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குமே தவிர உண்மையான அந்த டெப்த்தான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ட்ரூவான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுங்கன்னு சொல்லி பேக்கன் வந்து சொல்லியிருக்காங்க.
தென் நெக்ஸ்ட் வந்து பேக்கன் வந்து ரீடிங், ரைட்டிங் அண்ட் கான்வர்சேஷன் இதை பற்றின ஒரு ஐடியா வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ரீடிங் மேக் அ ஃபுல் மேன், கான்ஃபரன்ஸ் எ ரெடி மேன் அண்ட் ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன்னு சொல்லியிருக்காங்க. பேக்கன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீடிங், ரைட்டிங் அண்ட் கான்வர்சேஷன் இந்த மூணுமே நம்மளோட மைண்டை வந்து டிஃப்ரெண்ட்டான வேலை வந்து ஸ்ட்ரென்த் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணுமே இம்பார்ட்டன்ட், ரீடிங், ரைட்டிங் அண்ட் கான்வர்சேஷன். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த நெக்லெக்ட் பண்ணதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டேலண்ட்டை வளர்த்துக்க வேண்டிய விஷயம் வந்து வந்துருமா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எழுதலை, நோ ரைட்டிங், எதுவுமே எழுதலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மெமரி பவர் மேலே நீங்கள் ரிலையபிளாக இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து வரும். ஒரு விஷயத்தை நம்ம எழுதும்போது அது நம்மளோட மைண்டில் அப்படியே வந்து பதிஞ்சிரும். நீங்கள் எழுதவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம மெமரியில் அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டே இருக்கணுமா. நோ கான்வர்சேஷன், நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலி அந்த கான்வர்சேஷன் ஸ்கில் எல்லாமே வந்து குறைஞ்சிரும். அப்போ திடீர்னு ஒருத்தவங்க வந்து பேசும்போது நம்ம குயிக் விட்டை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணி ஹெசிடேஷன் இல்லாமல் அது ஆன்சர் வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு டக்குன்னு ஒரு ஆன்சர் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்துடும். ஸோ கான்வர்சேஷனும் ரொம்ப முக்கியம். நம்ம தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்க கிட்ட நம்ம வந்து கான்வர்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் நோ ரீடிங், நம்ம ரீடே பண்ணலை, படிக்கவே இல்லை, எதுவுமே பண்ணலை அப்படின்னா நீங்கள் உங்களோட அந்த இக்னரன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்னிங்காக வந்து இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்து வந்துடும். இக்னரன்ஸ் அப்படின்னா அறியாமை, அந்த அறியாமையை மறைக்கிறதுக்கு நம்ம கன்னிங்காக நிறைய போய் கூட சொல்லலாம். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து வந்துடும். அண்ட் இது மூலமாக பேக்கன் சொல்கிறாங்க ரீடிங் மேக் அ ஃபுல் மேன். ஒரு மேன் வந்து படிக்கிறான் அப்படின்னா தான் அவன் வந்து ஒரு ஃபுல்லான ஒரு மேனாக வந்து இருக்க முடியுமா. கான்ஃபரன்ஸ் ஏ ரெடி மேன், அடுத்தவங்க கிட்ட நிறைய கான்வர்சேஷன் வந்து பண்ணுறான் அப்படிங்கும்போது அவனுக்கு எதுனாலும் அந்த குயிக் விட்டை வச்சு யோசிக்க வேண்டாம். அவனுக்கு நேச்சுரல் ஃப்ளோவாகவே ஒரு ரெடியான ஒரு மேனாக அவனால் அவனோட தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண முடியும். அண்ட் கடைசியாக ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன், ரொம்ப நல்லா ஒரு எழுதக்கூடிய ஒரு பர்சன் தான் ஒரு எக்ஸாக்டான மேன் சொல்லியிருக்காங்க பேக்கன். தென் நெக்ஸ்ட் லைன், இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொட்டேஷன் தான். ஹிஸ்ட்ரிஸ் மேக் மென் வைஸ், poets witty, the mathematics subtle, natural philosophy deep, moral grave, logic and rhetoric able to contend. இதில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புக்கை படிக்கிறது மூலமாக நமக்கு வந்து என்ன மாதிரியான விஸ்டம் வந்து வளரும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு பர்சன் வந்து ஹிஸ்ட்ரியை படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப வைஸான ஒரு பர்சனாக வந்து மாறலாமா. ஏன்னா அந்த பாஸ்டான ஈவெண்ட்ஸில் இருந்தெல்லாம் இவங்க நிறைய விஸ்டம் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு அதை வந்து ஃபாலோ பண்ணலாமா. ஸோ ஹிஸ்ட்ரி மேக்ஸ் மென் வைஸ். அடுத்து பொயட்ரி வந்து ஒருத்தவனை வந்து ரொம்ப விட்டியாக மாற்றுமா. ஏன்னா பொயட்ரியை படிக்கும்போது நம்மளோட இமேஜினேஷனை அது வந்து ஷார்ப் பண்ணும், க்ரியேட்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து பொயட்ரி வந்து வளர்க்கும். ஒரு பொயட்டோட ஒர்க்ஸ்லாம் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளை வந்து அது வந்து ரொம்ப விட்டியாக மாற்றுமா. தென் மேத்தமெட்டிக்ஸ் சட்டில் சொல்லியிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ், ஒரு மேக்ஸில் ஒரு ப்ராப்ளம் வந்து போடணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ரெசிஷன் வந்து ரொம்ப தேவை, லாஜிக்கல் எபிலிட்டி தேவை, இந்த விஷயத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ரீசனிங் எல்லாமே வந்து தேவை. ஸோ மேத்தமெட்டிக்ஸை படிக்கும்போது நீங்கள் சட்டிலாக கொஞ்சம் அமைதியாக மாறுவீங்களா. சட்டில் அப்படிங்கிறத எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் சால்விங் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நேச்சுரல் ஃபிலாசபி அப்படிங்கிறது இவங்க வந்து சயின்ஸை வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங், வேர்ல்டு பற்றின ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். அதான் நேச்சுரல் ஃபிலாசபி வந்து டீப்னு சொல்லியிருக்காங்க. மாரல் கிரேவ், மாரல் ஃபிலாசபி அப்படின்னா எத்திக்ஸ், கிரேட்டான ரைட்டர்ஸ் நல்லா எத்திக்கலான ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக மாறிடுமா. அந்த சீரியஸ்னஸை தான் கிரேவ் அப்படிங்கிற வேர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீரியஸாக ரொம்ப தாட்ஃபுல்லாக இவங்களோட எத்திக்ஸ் எல்லாம் நம்ம வந்து படிப்போமா. அண்ட் கடைசியாக லாஜிக் அண்ட் ரெட்டாரிக் ஏபிள் டு கண்டென்ட்னு சொல்லியிருக்காங்க. லாஜிக் அண்ட் ரெட்டாரிக்கல் ரீசனிங் இது எல்லாமே நமக்கு தெரியும் போது நம்ம வந்து ரொம்ப கண்டென்ட்டாக இருக்குமா. நம்மளால இன்னொருத்தவங்களை ஈஸியாக வந்து பர்சுவேட் வந்து பண்ணலாமா. யார் என்ன கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் வந்து கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து கண்டென்ட்டடாக நம்ம வந்து இருப்போம். தென் நெக்ஸ்ட் லைனும் ஒரு கொட்டேஷனாக தான் இருக்குது. அபியன் ஸ்டடியா இன் மோரிஸ், அதோட மீனிங் வந்து ஸ்டடீஸ் பாஸ் இன்டு அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மேனர்ஸ். அப்படின்னா ஸ்டடீஸ் வந்து ஒருத்தவங்களோட கேரக்டரை வந்து ஷேப் பண்ணும். நீ என்ன படிக்கிறியோ அது உன்னை வந்து கண்டிப்பாகவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். உன்னோட மேனர்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போகும். நீ எப்படி திங்க் பண்ணுற, ஆக்ட் பண்ணுற, பிஹேவ் பண்ணுற, இது எல்லாமே நீ படிக்கக்கூடிய புக்ஸை வச்சு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பற்றி பேசியிருக்காங்க. இப்போது நமக்கு ஏதாவது ஒரு இல்னஸ் வந்து இருக்குது, பாடியில் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபிசிக்கல்
ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் வந்து கரெக்டாக பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ரெமிடி பண்ண முடியுமா? ஸோ அதே மாதிரி ஸ்டடியும் வந்து உங்களோட இன்டெலெக்சுவல் ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ரெமிடி பண்ணுமா? ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணுறாங்க. பாடிலி எக்ஸசைஸ் எப்படி நம்மளோட பாடியோட வீக்னஸை அது வந்து சரி பண்ணுதோ, அதே மாதிரி உன்னோட பிரெயினோட ஷார்ட் கம்மிங்ஸை நீ எந்த புக்கை படித்தா நீ வந்து அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பவுலிங் இஸ் குட் ஃபார் த ஸ்டோன்ஸ் அண்ட் ரெயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பவுலிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது அந்த டைமில் பேக்கனோட டைமில் இருந்த ஒரு கேமாக, இது வந்து அவுட்டோர் லான் இருக்குல்ல, அங்கே வந்து ப்ளே பண்ணுவாங்களாம். ஒரு பர்சன் வந்து கொஞ்சம் குனிஞ்சு ஒரு பால் மாதிரி இருக்குமா, அந்த பாலை ஒரு ஸ்மாலர் பால் வந்து இருக்குமா, அவங்க வந்து பெண்ட் பண்ணி அந்த பாலை வந்து அப்படியே பவுல் பண்ணி விடணும். அந்த சின்ன பால் கிட்ட எவ்வளோ நியராக போகுதோ அதை வச்சு உங்களோட ஸ்கோரை வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்களாம். ஸோ இது வந்து அந்த டைமில் பேக்கனோட டைமில் இருந்த ஒரு கேமாக வந்து இருக்குது. இப்போ இருக்கிற அந்த பவுலிங்கோ இந்த பின்னில் நம்ம வந்து உருட்டி விடுவோம்ல, அந்த இதோ கிடையாது. இது வந்து அவுட்டோரில் கொஞ்சம் குனிஞ்சு அந்த பாலை வந்து பவுல் பண்ணி விடுற ஒரு கேமாக வந்து இருக்குது. இந்த கேம் வந்து ஸ்டோன்ஸ் அண்ட் ரெயின்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குமா? ரெயின்ஸ் அப்படின்னா அந்த ஓல்டு இங்கிலீஷில் வந்து கிட்னிஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்னியில் ஸ்டோன்லாம் இருக்கும்ல, ஸோ இது வந்து பெண்ட் பண்ணி விளையாடும் போது அந்த ஸ்டோன்ஸ் அண்ட் ரெயின்ஸ்க்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷூட்டிங் ஃபார் த லங்ஸ் அண்ட் பிரெஸ்ட். ஷூட்டிங் அப்படிங்கும்போது ஆர்ச்சரி, இந்த அம்பு விடுவாங்கல்ல, ஸோ அதை வந்து நம்ம கரெக்டான போஸ்டரில் வச்சு விடணும். ஸோ அப்போ அந்த நம்மளோட லங்ஸ் அண்ட் பிரெஸ்ட் இதெல்லாமே வந்து ஸ்டெடியாக வந்து ஆகுமா? தென் ஜென்டில் வாக்கிங் ஃபார் த ஸ்டமக். ஜென்டிலாக நம்ம வந்து வாக் பண்ணி போகிறோம்ல, வாக்கிங், அது வந்து நம்மளோட ஸ்டமக்குக்கு வந்து ஒரு குட்னஸை வந்து கொடுக்குமா. அண்ட் ரைடிங் அப்படின்னா ஹார்ஸ் ரைடிங், இது வந்து நம்மளோட ஹெட்டை வந்து நல்லா சரியாக வந்து வச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கலான வீக்னஸ்க்கு சில பாடிலி எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் வீக்னஸை நம்ம வந்து சரி பண்ண முடியும். அதே மாதிரி மென்டல் வீக்னஸ்க்கு என்னெல்லாம் சொல்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். மென்டல் வீக்னஸில் முதல்ல விட் வாண்டரிங்கை வந்து சொல்லியிருக்காங்க. விட் வாண்டரிங் அப்படின்னா உன்னோட மைண்ட் வந்து ஒரு இடத்துல இல்லாமல் அங்கங்கே எதையாவது நினச்சிட்டே இருக்குது. ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை நினைக்கிறது, இப்படி விட் வந்து வாண்டர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீ வந்து மேத்தமெட்டிக்ஸை வந்து படிக்கணுமா. ஏன்னா மேக்ஸை நம்ம வந்து செய்யும்போது ஃபுல்லான அட்டென்ஷன் வந்து அந்த சம்முக்கு வந்து தேவை. ஒரு ஸ்டெப் மிஸ் ஆனாலும் கூட திரும்பியும் முதல்ல இருந்து நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ மேத்தமெட்டிக்ஸை படிக்கும்போது உங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாமே வந்து பில்ட் ஆகும், அந்த விட் வாண்டரிங் வந்து குறையும். ஸோ விட் வாண்டரிங் பர்சன் வந்து மேத்தமெட்டிக்ஸை வந்து படிக்கணுமா. தென் சிலருக்கு வித்தியாசங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியாமல் இருக்குமா. அவங்களோட விட் வந்து அந்த வித்தியாசங்கள் டிஸ்டிங்விஷ் பண்ணுற வித்தியாசங்களை கண்டுபிடிக்க தெரியாத பர்சனாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் மென்னை வந்து படிக்கணுமா. ஸ்கூல் மென் அப்படின்னா மிடிவல் டைமில் இருந்து நிறைய ஃபிலாசபர்ஸ், இந்த ஃபிலாசபர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹேர் ஸ்பிளிட்டிங் ஆகிற அளவுக்கு நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்களாம். இவங்களை வந்து சிமினி செக்டோரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஸ்பிளிட்டர்ஸ் ஆஃப் ஹேர்ஸ். அவங்களோட அந்த பேச்செல்லாம் கேட்டோம் அப்படின்னா நம்மளோட முடியெல்லாம் நட்டுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குமா. அவ்வளோ கிரேட்டாக அவங்க வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணி அவங்களோட ஆர்கியூமெண்ட் எல்லாம் வைப்பாங்களாம். ஸோ உங்களுக்கு டிஸ்டிங்விஷ் பண்ண தெரியல, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா இந்த ஸ்கூல் மென் மிடிவல் ஃபிலாசபர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்து வந்து படிக்கணுமா. தென் நெக்ஸ்ட்டு உங்களோட விட் வந்து ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனை உங்களால் வைக்க முடியலை, உங்களால் ஒரு விஷயத்தை பீட் ஓவர் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாயர்ஸோட கேஸை வந்து நீங்கள் வந்து படிக்கணுமா. இப்போ நீ ஒரு விஷயம் சொல்கிற, உன் ஃப்ரெண்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, பட் நீ சொல்கிறது தான் கரெக்டு, ஃப்ரெண்டு சொல்கிறது தப்புன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் நம்மளால் வந்து அவன் சொல்கிற பாயிண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது. அதுதான் என்ன அப்படின்னா விட் நாட் ஆப் டு பீட் ஓவர் மேட்டர்ஸ். அவன் தப்புன்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும்ல. ஸோ இப்படி நமக்கு வந்து அந்த பீட் ஓவர் பண்ண முடியலை அப்படின்னா லாயர்ஸோட கேசஸ்லாம் படிக்கணுமா. ஏன்னா லாயர்ஸோட கேசஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கேஸை இன்னொரு கேஸ் கூட கம்பேர் பண்ணுவாங்க, எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீ வந்து இன்னொருத்தரை பீட் ஓவர் பண்ணணும் அப்படின்னா லாயர்ஸோட கேசஸ் வந்து படிக்கணுமா. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து எப்படி பாடிலி வீக்னஸை வந்து சரி பண்ணுதோ அதே மாதிரி ஸ்டடீஸ் மூலமாக உன்னோட மென்டல் வீக்னஸையும் சரி பண்ண முடியும். எல்லா டிஃபெக்ட்டுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ரிசீட் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேக்கன் இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருக்காங்க. ஸ்டடீஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி இந்த ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒர்க் ஆஃப் ஸ்டடீஸில் லாஸ்ட் இயர் UGTRBயில் ஒரு கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். Bacon says some books are to be tasted, others to be swallowed, and some few to be chewed and digested. What does Bacon mean by and some few to be chewed and digested? இதில் அந்த some few to be chewed and digestedனா மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. The options are some books are to be read only in parts. Option B, a few books are to be swallowed.
Option C, some books should be read wholly and with diligence and attention. Option D, some books ought to be read wholly. And நமக்கு ஆன்சர் வந்து தெரியும், some books should be read wholly with diligence and attention. அந்த chewed and digested அப்படின்னா சில புக்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான அட்டென்ஷனோட நம்ம வந்து ரீட் பண்ணோம் அப்படிங்கிறத பேக்கன் வந்து சொல்லியிருந்தாங்க. And that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.